மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 25ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. நல்லபடியாக நடப்பு செய்தியில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கட்டும், எல்லாமே நடப்பு செய்தியில் லிங்க் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரிங்களா? அதற்காக தான் சிறப்பான முறையில் தலைப்பு செய்திகள், அதுக்கப்புறம் விரிவான செய்திகள், நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு ரிவிஷனும் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க் நோட்ஸ், நம்முடைய பிரசன்டேஷன்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கேட்குற கேள்விகளுக்கு ரிவிஷன் பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 25ஆம் தேதிக்குரியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்திகள். முக்கியமான நோட்ஸ் இன்னைக்கு நல்லா சூப்பராக கிடைச்சிருக்குது. பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும், ஆனால் ரொம்ப அருமையான செய்தி. பாருங்க, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். சரியா? முந்தைய டிஎம்கே கவர்மெண்ட்ல தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். அந்த திட்டம் என்ன, இதுக்கு கீழே இருக்க துணை திட்டங்கள் கொஞ்சம் 2-3 இருக்குது. சரியா? காக்கும் கரங்கள், அன்பு கரங்கள், அன்பு சோலை திட்டம், இல்லம் தேடி ரேஷன் திட்டம், இது எல்லாமே முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே அடங்கும். அதெல்லாம் எதற்காக, யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முக்கியமான நோய் ஒழிப்பு தினங்கள், இன்டர்நேஷனல் லெவலில் சில டிசீஸ் வந்துட்டு எராடிகேட் பண்ணுறதுக்கு அதற்கான ஸ்பெஷல் டே அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த தினங்கள், அதை பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள் எவை? இன்னைக்கு பிரெஞ்சு ஓப்பன் தொடங்கி இருக்குது. இந்த பிரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் ஒன்று. வேற என்னெல்லாம் கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள், அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி டென்னிஸ் போட்டிகளில் கோல்டன் ஸ்லாம் மற்றும் கேலண்டர் கோல்டன் ஸ்லாம் அப்படின்னா என்ன, எதுக்கு இந்த பேரு, சரிங்களா? அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அந்த முக்கியமான இன்னொரு செய்தி, பத்ம விருதுகள் 2026 ஏற்கனவே ஜனவரி 25 சரிங்களா 2026 அறிவிக்கப்பட்டது. இந்த விருதுகள் இன்றைய தினத்தில் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால அதை பற்றி லைட்டாக ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உலக டென்னிஸ், சரியா, உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச் படைத்த முக்கியமான சாதனைகள். இன்னைக்கும் ஒரு சாதனை படைச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான சாதனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரிவிஷனுக்காக. இனிமேல் விரிவான செய்திகள் பார்க்கலாமா? பாருங்க, விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட், ஒரு சில பேர் டெய்லி ஒரு ஸ்கீம் கொடுங்க சார், மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கொடுப்போம். சரியா? இனிமே எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, புதிய அரசு வந்தாச்சு, முக்கியமான திட்டங்களை எதுவும் விட மாட்டோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். சரியா? முந்தைய திராவிட முன்னேற்ற கழகம், சரியா, அந்த ஆட்சியின் போது முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அவருடைய கவர்மெண்ட்ல. சரிங்களா? இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டமானது 2024-25 பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசினால் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் இலக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அடுத்த 2 ஆண்டுகளில், அதாவது 2026ஆம் ஆண்டுக்குள்ள 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இலக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பொதுவாக வந்துட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு கீழே, அதாவது நல்ல கல்வி வழங்க வேண்டும், திறன் மேம்பாடை வளர்க்க வேண்டும், சுகாதாரம், சரியா, எல்லாமே சூப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கியமான துணை திட்டங்கள், முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் செயல்படும் முக்கியமான திட்டங்கள், அதுல முதல் முக்கியமான திட்டம் இல்லம் தேடி ரேஷன் திட்டம். சரியா? ஆகஸ்ட் 12, 2025 அன்று தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங்ல சொல்லும்போது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் நீங்க ரேஷன் கடைக்கு வந்து கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்க வேண்டாம், உங்க வீட்டுக்கே தேடி வந்து ரேஷன் பொருட்களை நாங்கள் வழங்குறோம் அப்படி சொல்லிட்டு இல்லம் தேடி ரேஷன் பொருள் திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 12, 2025. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 70 வயதை 65 வயதாக தமிழ்நாடு அரசு குறைச்சிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான திட்டம் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அன்பு சோலை திட்டம். அன்பு சோலை அப்படிங்கிறது 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் வீட்டில் தனியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவருடைய தனிமையை போக்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவாங்க. சரியா? அவங்களுக்கு யோகா பயிற்சி, லைப்ரரி இருக்கும், தனித்திறமைகள் இருந்தால் அதற்கு வந்து பயிற்சிகள் வழங்கப்படும். சரி, அந்த பிசியோதெரபி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. மொத்தத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கோ, சரியா, ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ ஏதோ ஒரு இதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அந்த முதியோர்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவருடைய தனிமையை போக்குவதற்காக தான் இந்த அன்பு சோலை திட்டம் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி அன்பு கரங்கள் திட்டம். சரியா? முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அன்பு கரங்கள் திட்டம் யாருக்காக சொல்லி பார்த்தோன்னா, பெற்றோர்களை இழந்த, 2 பெற்றோர்களை இழந்த அல்லது ஒரு பெற்றோரை இழந்து இன்னொரு பெற்றோரால் அந்த குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைகளின், சரிங்களா, 18 வயது வரைக்கும் அவங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு மாசம் ரூபாய் 2000 நிதி உதவியாக வழங்கப்படும். இந்த திட்டத்தின் பெயர் தான் அன்பு கரங்கள் திட்டம். இந்த 3 திட்டங்களும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, புதுசா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. ஜோசப் விஜய் அவர்கள் புதிய முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா அப்படின்னு செய்தி வரும்போது
அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு மீண்டும் தொடங்கப்படும், எந்த திட்டமும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் தொடர்ந்து படிங்க, பார்க்கலாம். அடுத்து முக்கியமான நோய் ஒழிப்பு தினங்கள். இன்னைக்கு மே 25ஆம் தேதி என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தைராய்டு தினம். சில தைராய்டு நோயை ஒழிக்க வேண்டும், அது தொடர்பான விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக மே 25ஆம் தேதி வேர்ல்டு லெவலில் தைராய்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி எல்லா நோய்களும் பார்த்துடலாமா, முக்கியமானது எல்லாமே. சரிங்களா? உலக புற்றுநோய் தினம், வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி. கேன்சர் வந்த 10வது நாள், அதாவது பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே, மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து உலக காசநோய் தினம், வேர்ல்டு டிபி டே அப்படிங்கிறது மார்ச் 24. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக நீரிழிவு நோய் தினம், சரியா, தைராய்டு தினம் சொல்லியாச்சு, மே 25. உலக நீரிழிவு, சரி, வேர்ல்டு லெவலில் இந்த டயபெட்டிக்ஸ் டே அப்படிங்கிறது நவம்பர் 14, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1ஆம் தேதி. சரி, நீரிழிவு தினம் மறந்துடாதீங்க, நவம்பர் 14. தேசிய குழந்தைகள் தினம், நேருவின் பிறந்த நாள். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு நிறைய ஸ்வீட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. நிறைய ஸ்வீட்டு சாக்லேட் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு சுகர் வந்துடும். நீரிழிவு நோய் தினம் மறந்துடாதீங்க, ரெண்டும் ஒரே நாள். ஓகேவா? அதே மாதிரி உலக தொழுநோய் தினம் வேர்ல்டு லெவலில் ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கடைபிடிக்கப்படுகிறது. இது இந்தியாவில் ஜென்ரலாக ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜி அவர்கள், மகாத்மா காந்திஜி அவர்கள் உயிரிழந்த ஜனவரி 30ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. இது எல்லாமே முக்கியமான நோய் ஒழிப்பு தினங்கள். இதோட விட்டுறாதுங்க, வீட்டில் உட்காந்துட்டு இந்த நோய்க்கு காரணமானது என்ன, அது வைரஸா, பாக்டீரியாவா, தொற்றுயிரியா, சரியா, ஏதாச்சும் நுண்ணுயிரியா, இதுக்கு என்ன மருந்து, இதை யார் இந்த நோயை கண்டுபிடிச்சாங்க, டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி இடம்பெறுவது உறுதி. சரியாம்மா? அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டிகள். சரியா? நிறைய டென்னிஸ் போட்டிகள் இருந்தாலும் சரி, 4 டென்னிஸ் போட்டி தொடர்களுக்கு மட்டும்தான் கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்குறாங்க. சரியா? அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி, கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி. சரிங்களா? மொத்தம் 4. அதில் முதல் கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி, அதாவது ஒரு ஆண்டில் நடைபெறும் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி. இது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெறும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இந்த போட்டி நடைபெறும். சரி, ரொம்ப இருக்கும் அந்த கோர்ட். சரி, அந்த தரைப்பகுதியானது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அடுத்து சிமெண்ட் தரை அந்த மாதிரி எதாவது இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி, 2வது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸில் நடைபெறும். இது வந்து களிமண் தரையில். இந்த 4 கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் களிமண் தரை, கிளே கோர்ட்டில் நடக்கிற ஒரே ஒரு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி பிரெஞ்சு ஓப்பன். ஓகேவா? அடுத்து 3rd ஒன் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி. கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளிலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தான். இது லண்டனில் நடைபெற்று வருகிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த புல் தரையில் நடைபெறும், இந்த கிராஸ் லேண்டில் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4வது ஒரு ஆண்டில் நடைபெறும் 4வது மற்றும் இறுதி கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர் US ஓப்பன். இது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெறும். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் கோர்ட்டில் தான் நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள். இன்றைய தினத்தில், சரி, அதாவது நேற்றைய தினத்தில் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி தொடங்கி இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சரியா? அடுத்த செய்தி போலாமா? இந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 வகைகள் இருக்குது. சரியா? கோல்டன் ஸ்லாம். சரியா? கோல்டன் ஸ்லாம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. Golden Slam is achieved when a player wins all 4 major Grand Slam tournaments. ஓகேவா? ப்ளஸ் ஒலிம்பிக் கோல்டு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்குமா, ஒரே டைமில் அந்த 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி தொடர்களையும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலையும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கணும். ஒரே வருஷத்தில் இது எல்லாமே நடந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்லாம் சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த சாதனையை ஒரே ஒரு நபர் தான் வேர்ல்டிலே படைச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். பாருங்கள். அடுத்தபடியாக இன்னொரு இதை பார்த்துட்டு அதை நான் சொல்கிறேன். கேலண்டர். சார், கேலண்டர் கோல்டன் ஸ்லாம், அதாவது கேலண்டர்ங்கிறது ஒரு வருஷத்தில். சரியா? 4 வகையான பாருங்கள். when these 5 titles are won within exact same calendar year. சரியா? ஒரே வருஷத்தில் சரியா வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேலண்டர் கோல்டன் ஸ்லாம் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே. அடுத்தபடியாக ஓகே மாற்றி சொல்லிட்டல, வெரி சாரி. அதாவது சாரி ஓகே. கோல்டன் ஸ்லாம்ங்கிறது அவங்களுடைய மொத்த லைஃப்பில் அந்த 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி மற்றும் ஒலிம்பிக் போட்டியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கோல்டன் ஸ்லாம் சொல்லுவாங்க. சரியா? இந்த கேலண்டர் கோல்டன் ஸ்லாம் தான் நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். கோல்டன், வெரி சாரி. ஓகேவா? இந்த கேலண்டர் கோல்டன் ஸ்லாம் அப்படிங்கிறது ஒரே வருஷத்தில் ஒரு கேலண்டர் இயர், அதாவது 12 மாதங்களுக்குள்ள 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகளையும் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? கேலண்டர் கோல்டன் ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சாதனை படைத்த உலகின் ஒரே நபர், ஒரு பெண்மணி, சாதனை பெண்மணி ஸ்டெஃபி கிராஃப்.
ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1988ஆம் ஆண்டில் இந்த சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலிய ஓப்பன், விம்பிள்டன், பிரெஞ்சு ஓப்பன், யுஎஸ் ஓப்பன் 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணிட்டு அந்த வருஷம் தென்கொரியாவின் தலைநகரம் சியோலில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலையும் கோல்டு மெடல் வின் பண்ணி கேலண்டர் கோல்டன் ஸ்லாம் வென்ற ஒரே நபர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், கோல்டன் ஸ்லாம் அப்படிங்கிறது மொத்த அவங்களோட லைஃப்பில், டென்னிஸ் லைஃப்பில் 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி தொடர் ப்ளஸ் கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். சரியா? கேலண்டர் கோல்டன் ஸ்லாம்ங்கிறது ஒரே வருஷத்தில் 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி தொடர்களையும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளையும் தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்னது? கேலண்டர் கோல்டன் ஸ்லாம். மாற்றி சொன்னதுக்கு மறுபடியும் சாரி. ஓகேவா? அடுத்தபடியாக பத்ம விருதுகள் 2026. சரியா? பத்ம விருதுகள் அதாவது குடிமக்களுக்கு வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய விருது பாரத் ரத்னா விருது. அதுக்கப்புறம் முக்கியமான 3 விருதுகள் இருக்குது. அதில் 1 பத்ம விபூஷன், பத்ம பூஷன், என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்ம ஸ்ரீ விருதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த பத்ம விருதுகள் ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் 120 பேருக்கு தான் இந்த விருதுகள் அறிவிக்க முடியும். ஆனால் இறப்பிற்கு பிறகு வழங்கப்படும் விருதுகளின் எண்ணிக்கையும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளின் எண்ணிக்கையும் அந்த நம்பர் கிரைட்டேரியாக்குள்ளே வராது. அவங்கள சேர்க்காம 120 தாண்டக்கூடாது. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் 139 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது. நடப்பாண்டில் 2026ஆம் ஆண்டில் பாருங்கள் 131 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, அறிவிக்கப்பட்டது எப்போ சொல்லி பாருங்க. அறிவிக்கப்பட்டது ஜனவரி 25. சரியா? இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி 25ஆம் தேதியிலே அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு இன்றைய தினத்தில், அதாவது மே 25ஆம் தேதி தான் இந்த விருதுகள் பகுதியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு 66 பேருக்கு பத்ம விருதுகள் இன்றைய தினத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டிற்கான அந்த பத்ம விருதுகளில் பத்ம விபூஷன் விருதுகளின் எண்ணிக்கை மொத்தம் 5, பத்ம பூஷன் விருதுகளின் எண்ணிக்கை 13, பத்மஸ்ரீ விருதுகளின் எண்ணிக்கை 113. மறந்துடாதீங்க. இந்த மொத்த பத்ம விருதுகளில் 19 பேர் பெண்கள், 6 பேர் வெளிநாட்டை சேர்ந்த இந்தியர்கள் அல்லது வெளிநாட்டினர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாமா? அடுத்து இந்த பத்ம விபூஷன் விருது 131 விருதையும் படிக்க முடியாது. ஆனால் அந்த பத்ம விபூஷன் விருது இருக்குல்ல, இதை பற்றி மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஹைலைட்டடாக கொஞ்சம் வீட்டில் போய் பாருங்கம்மா. யார் என்ன துறை அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். சரி, தர்மேந்திரா சிங், கேடி தாமஸ், என் ராஜ்கமல், ஓகேவா, ராஜம், எம்என் ராஜம், ஓகேவா, அடுத்து பி நாராயணன், விஎஸ் அச்சுதானந்தன். 5 பேர்களுக்கும் பத்ம விருதுகளில் உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து வீட்டில் போய் ஃபுல்லாக பாருங்கள். சரியா? இந்த பத்ம விருதுகள் உருவாக்கப்பட்ட வருஷம் 1954. சரி, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சிவிலியன் அவார்ட்ஸ் வேர் கிரியேட்டட். 1 பாரத் ரத்னா விருது, அடுத்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது. இந்த 2 விருது தான் கொடுத்தாங்க. சரியா? 1954ஆம் ஆண்டில். 1955ஆம் ஆண்டு இந்த பத்ம விபூஷன் விருதானது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 இந்த பிரிவுகளில் வழங்கப்பட்டது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பத்ம விருதுகள் மொத்தம் 3 கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 120 பேருக்கு சரிங்களா மிகாமல் வழங்கப்பட வேண்டும். யாரை சேர்க்க மாட்டாங்க அதில்? மறைந்தவர்களுக்கு பிறகு. சரியா? அந்த மறைந்தவர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் வழங்கப்படும் விருதுகள் அந்த எண்ணிக்கை தவிர்த்து 120 அந்த நம்பரை தாண்டக்கூடாது பத்ம விருதுகள். சரியாம்மா? அடுத்து 2026ஆம் ஆண்டிற்கான அந்த பத்ம விருதுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மொத்தம் 14 பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முக்கியமான ஒரு நபரை பற்றி மட்டும் சொல்கிறேன். பத்ம பூஷன் விருது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபருக்கு வழங்கப்பட்டது. அவருடைய பேர் டாக்டர் மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அவர்கள். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதை வின் பண்ணாங்க. கொஞ்சம் வீட்டில் போய் பாருங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து நோவக் ஜோகோவிச் அவர்கள் சாதனை. அடிக்கடி வருவார். டென்னிஸ் போட்டினாலே தவிர்க்க முடியாத ஒரு சாதனை மன்னன். செர்பியா நாட்டை சேர்ந்த யாருமா? நோவக் ஜோகோவிச் அவர்கள் 24 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை சரியா வென்று உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதிகப்படியான கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றவர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவக் ஜோகோவிச். அதே மாதிரி கிராண்ட் ஸ்லாம் தொடர்களில் 400 ஒற்றையர் போட்டிகளில் வென்ற முதல் வீரர்ங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டென்னிஸ் தரவரிசையில் சரியா ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாரங்கள் 400க்கும் அதிகமான வாரங்கள் நம்பர் 1 பிளேயர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாரு நோவக் ஜோகோவிச். சரிங்களா? இந்த நிலையில் இன்றைய தினத்தில் ஒரு சாதனை படைச்சிருக்கிறார். அகைன் நோவக் ஜோகோவிச் 82 கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் விளையாடிய உலகின் முதல் வீரர் அப்படிங்கிற சாதனை படைத்துள்ளார். படைத்துள்ளார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 81 கிராண்ட் ஸ்லாம் மொத்தம் 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து 4 அப்படின்னு சொல்லி சேர்த்து 82 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் விளையாடிய ஃபர்ஸ்ட் முதல் பிளேயர் அப்படிங்கிற சாதனையை நோவக் ஜோகோவிச் படைத்துள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் இந்த சாதனையை 2026ஆம் ஆண்டிற்கான பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி தொடரின் முதல் சுற்றில் விளையாடும் போது இந்த சாதனை படைச்சிருக்கிறாரு நோவக் ஜோகோவிச். அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். டுடே சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக காசநோய் ஒழிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செகண்ட் ஒன் உலக மலேரியா ஒழிப்பு தினம் எப்போது பின்பற்றப்படுகிறது? தேர்ட் ஒன்
ஓராண்டில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டித் தொடர்களை வரிசைப்படுத்துக. ஆர்டர் படி கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். 4th ஒன், 2026ஆம் ஆண்டிற்கான மொத்த பத்ம விருதுகளின் எண்ணிக்கை எத்தனை? 5வது கேள்வி, ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் பிரிவுகளில் சில போட்டிகளில் அதிக எண்ணிக்கையில் பட்டத்தை வென்றவர் யார்? 6வது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, முதலமைச்சரின் தாய்மானார் திட்டம் தமிழக அரசின் எந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? முடிஞ்சால் அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.